இங்க பத்தி உலகத்துல கொடுத்துச்சு. ஒழுங்கா மரியாதை அதிமுக நம்ம எல்லாரும் கூட்டி வச்சா திமுக அடிக்க முடியும். இல்ல 100 சீட்டு பிடிப்பாங்க. அவன் சொல்லிட்டேன், இவன் சொல்லிட்டேன். உங்க காய் நகற்றுறதுக்காக மத்திய உளவுத்துறை கைக்குள்ள ஓட்டுக்கிட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையை பூரா கைக்குள்ள ஓட்டுக்கிட்டு, இருக்கக்கூடிய டிவி காரனை பூரா கைக்குள்ள ஓட்டுக்கிட்டு மத்திய சர்க்காரு நாங்கெல்லாம் கேட்போம் அந்த கதையை. வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். நேத்து உளவுத்துறை ஒரு செய்தி கொடுத்துருக்கு மத்திய சர்க்காருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு, தினமலர்ல வந்திருக்கு. அதான் வரக்கூடிய சட்டசபையை பத்தி யாருக்கு எத்தனை சீட்டு வரும் அப்படின்னு சொல்லி மத்திய உளவுத்துறை கணக்கெடுத்தாங்களாம். கணக்கெடுத்தவன் திமுக 90, விஜய் கட்சி 70, அதிமுக 36, இழுவரி 36 அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு, சீமையா ஒரு சீட்டா இப்படின்னு ஒரு கணக்கு போட்டு கொடுத்து விட்டாங்க. உளவுத்துறை எடுக்கிறது மத்திய சர்க்காருக்கு போகும். பத்திரிகைக்காரருக்கு யார் கொடுத்தது இந்த செய்தியா? யார் கொடுத்தது? 6 மாதத்துக்கு முன்னாடி பீகார்ல இதே விளையாட்ட மாட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷனே அறிவிக்கல. எலெக்ஷன் வேற 6 மாதத்துக்கு முன்னாடி நடக்கும்போது இதே மாதிரி பத்திரிகை உளவுத்துறை கொடுத்துச்சு மத்திய சர்க்காருக்கு. நிதிஷ்குமாருக்கு 35 சீட்டு, அவன் 70 சீட்டு. நிதிஷ்குமாருக்கு 35 சீட்டு, பாரதிய ஜனதாவுக்கு 41 சீட்டு. ஆக மொத்தத்தை டோட்டல் பண்ணி பார்க்கும்போது 100க்கு கீழே தான் வருதான் மொத்தமே. 80, 70 கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப இவங்களே திட்டம் போடுற மாதிரி போடுறது. என்ன யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறது? ஆகா, என்ன உளவுத்துறை பிடிக்கேன், உளவுத்துறை அங்கே எத்தனை சீட்டு பிடிக்குது, இன்னும் எத்தனை சீட்டு பிடிக்குது. ஆக மொத்தம் காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு பத்திரிகையில விட்டுட்டேன். பத்திரிகை விட்டவன் என்னாச்சு, கூப்பிட்டாரு ராமதாஸ் பசவரமையனை கூப்பிட்டீங்க, வாப்பா உளவுத்துறை மேட்டு ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம கூட்டு நீ தனியாண்டா தோத்து போவ, நானும் தனியாண்டா தோத்து போவேன், நிதிஷ்குமார் தனியாண்டா தோத்து போவாரு, அதனால தேஜஸ்வியாவை அடிச்சு வந்துகிட்டு இருக்க, இங்க வர சீட்டை பாத்துக்க, 140 சீட்டு அவங்களே தனியா ஜெயிப்பாங்களாம், காங்கிரஸ் கூட்டணி வலுவா போட்டிருக்கேன், அதனால இங்க வா, நீ உட்காரு எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசி ஒரு கூட்டணி அமைச்சு இங்கிட்டு ஆகாவரி போவாரி பேருக்கு 7 வகைகளுக்கு 10,000 கொடுத்து விட்டு ஆர்டிகை பிடிச்சு விட்டாங்க. இல்ல அதே பார்முலாவை இன்னைக்கு இங்க கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி காரங்க கொண்டு வர்றாங்க. 90 சீட்டா திமுக, தாதாக்கா 70 சீட்டா, அதே போல அதிமுக 36, 70 சீமானுக்கு 1. இதை கொண்டு வர்றேன் பாருங்க எப்படி. அவன் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஏதோ ஒரு மனதுக்குள்ள திட்டத்தை வச்சிருக்கேன். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக மத்திய உளவுத்துறை கொடுத்துருச்சு. இந்த மத்திய உளவுத்துறை உணவு கொடுத்தது பத்திரிகைக்கு எப்படியா வந்துச்சு? அதை சொல்லி முதல்ல நீங்களே கொடுக்குறதுயா. மத்திய உளவுத்துறை கணக்கே எடுத்துருக்காது. நான் சொல்ற மத்திய உளவுத்துறை பிறந்து விட மாட்டாங்க. ஒருத்து குண்டு வச்சுக்கிட்டே இருக்க மத்திய உளவுத்துறை என்ன பண்ண, தூங்குவேன், சம்பளத்தை வாங்கிட்டு தூங்குவேன், இதுக்கெல்லாம் தூங்குவேன், இது மட்டும் எப்படி வெளியே வருது? அப்ப உங்களுக்கு ஏதோ தேவையா இருக்கு தமிழ்நாடு அரசியல, உங்களுக்கு ஏதோ மாற்றி அமைக்கணுங்கிற தேவையா? விஷயம் வாப்பா, ஏய் நீங்க வா, விஷயம் இங்க வா, அதிமுக இங்க வா, மாம்பழச்சின இங்க வா, விஷயம் இங்க வா, விஜயகாந்த் கட்சிக்கு இங்க வா. உளவுத்துறை சொல்லிட்டேன், மத்திய உளவுத்துறை எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. அமித்ஷா நான் தான் உள்துறை அமைச்சர், எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். ஒழுங்கா மரியாதையா இதை கேட்கலைன்னா திமுக ஆட்சியை பிடிச்சி போயிடும். பாத்துக்க, 90 சீட்டு வந்துருச்சு. இப்பயே 90 சீட்டு வந்துருச்சு. இன்னும் 10,000 20,000 போட்டேன்னா ஆட்சியை பிடிச்சி போயிடுவேன். நீங்க நேரம் ரோட்ல பிச்சை தான் எடுக்கலாம். அப்படி கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு இவங்க ஒரு காரணத்தை உளவுத்துறையை பயன்படுத்துறேன். அதுக்கு பூரா பத்திரிகைக்காரன் பூரா தீனியா போடுறேன், இற போடுறேன். நாங்க முட்டாப்பலா? பத்திரிகைக்காரன் எதை வேணாலும் எழுதுவ. மத்திய உளவுத்துறைக்கு அமித்ஷாவுக்கு கொடுத்த ரிப்போர்ட் உனக்கு எப்படியா கிடைச்சு சொல்லி ஆரியா வெளியிட்ட வேறியா சொல்லி உளவுத்துறை எந்த அதிகாரியா சொன்னேன்? அந்த பேரை போட்டு வெளியிடியா? நான் உனக்கு சவால் வரியா சுண்டு கூப்பிடுறியா? உனக்கு மத்திய சர்க்காருக்கு மாநிலத்துல ஏதோ உனக்கு ஒன்று மாற்றத்துக்கு தேவைப்படுது. எல்லாத்தையும் மிரட்டுறதுக்கா, எல்லாத்தையும் பணிய வைக்கிறதுக்கா? எல்லாரையும் நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க? நாங்களாம் காட்டுக்குள்ளே ஆத்துறோம், அமித்ஷா காட்டுக்குள்ளே நாங்கள் ஆத்துறோம். நாங்களாம் ஒன்றும் தெரியாதவன், நீங்க மட்டும் எல்லாம் தெரிஞ்சவங்க. எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன தேவையோ அதை போலீஸ் சொல்லிடுச்சு, உளவுத்துறை சொல்லிடுச்சு, ராணுவம் சொல்லிடுச்சு, கரெக்ட் சொல்லிட்டாங்க. இப்படி இவங்களே சொல்லிக்கிட்டு இவன் என்ன மனதுக்கு நினைக்கிறாங்களோ கணக்கே எடுத்துக்க மாட்டேன். நான் இப்போ சொல்றேன், உளவுத்துறை கணக்கே எடுக்கலைங்கிறேன். எந்த உளவுத்துறை கணக்கு எடுத்தேன்? அந்த டீம் பேர் என்ன அறிவி? அந்த டீம் பேரை நாரு மத்திய அமித்ஷா தானே? அந்த டீம் பேர் அறிவி. போலீஸ் காவல் இருக்கக்கூடிய உளவுத்துறை பேர் அதிகாரி எத்தனை டீம் அப்புறம் அறிவி. எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்தேன்? 6 எடுத்தேன். எனக்கு எல்லா மாவட்டத்தையும் ஆள் இருக்கு, ஒரு மயிராண்டி எடுக்கல. நீ வாடி சொன்னீங்கன்னா அவன் எடுத்து எது வந்துட்டு போய் ஆனா நீ எடுக்கவே நான் சொல்றேன். இந்த குழப்பத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க. இந்த குழப்பத்துக்கு பத்திரிகைக்காரன் படிக்கிறேன் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை வேற மாதிரி கொண்டு வருவீங்களோ நான் கேட்கிறேன். இப்போ உடனே பார்த்த உடனே எடப்பாடி பயந்துட்டாரான். ஆஹா, தொழிற்சர் அப்பனவா இங்க ஓபிஎஸ் ஆட்சியர் இங்க மத்திய உளவுத்துறை கொடுத்துச்சு. ஒழுங்கா மரியாதை அதிமுக நம்ம எல்லாரும் கூட்டி வச்சா திமுக அடிக்க முடியும். இல்ல 100 சீட்டு பிடிக்குவாங்க. அவன் சொல்லிட்டேன், இவன் சொல்லிட்டேன். உங்க காய் நகற்றுறதுக்காக மத்திய உளவுத்துறை கைக்குள்ள ஓட்டுக்கிட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையை பூரா கைக்குள்ள ஓட்டுக்கிட்டு, இருக்கக்கூடிய டிவி காரனை பூரா கைக்குள்ள ஓட்டுக்கிட்டு மத்திய சர்க்காரு நாங்கெல்லாம் கேட்போம் அந்த கதையை. போகிற போட கிளப்பா